ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்டர்ஸ் இருக்கிற 6 பேர் வச்சு ஆரம்பிச்சிடலாம். நம்ம வர்றவங்க ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 10 verse 10. 10வது வசனத்துல இருந்து பார்க்கணும். 8 வரைக்கும் எவ்வளவு வசனம் பார்க்கணுமோ அவ்வளவு வசனங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து. லாஸ்ட் டைம் 9 வசனம் வரைக்கும் முடிச்சோம். இன்னைக்கு நம்ம 10வது வசனத்துக்கு. சரிங்களா? வாங்க புஷ்பலதாக்கா, குட் ஈவினிங். ரைட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் என்னன்னா வார்னிங். இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கீங்க. எச்சரிப்பு. எச்சரிப்பு, வார்னிங். யாருக்கு? கொரிந்து விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வார்ன் பண்ணி எழுதுறது. அதனாலதான் எபிசல்ஸ் எல்லாம் படிக்கணும். வெறும் காஸ்பல்ஸ் படிச்சுட்டு பழைய ஏற்பாட்டுல அற்புதங்களை படிச்சுட்டு இப்படியே ஓடக்கூடாது. இன்னைக்கு நிறைய அப்படிதான் ஓடுறாங்க. நாங்க எபிசல்ஸ் வரும்போதுதான் உங்களுக்கு சாலிடா உங்களுக்கு டீச்சிங்ஸ் இருக்கும். வார்னிங்ஸ் எபிசல்ஸ்ல நிறைய இருக்கும். இம்பரேட்டிவ்ஸ், கட்டளைகள், கமாண்ட்ஸ் நிறைய இருக்கும். முதிர்ச்சி உள்ள ஒரு விசுவாசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க எபிசல்ஸ நல்லா படிப்பாங்க, நிருபங்கள். அதே மாதிரி ஒரு போதகரை, ஒரு பாஸ்டரை நல்லா நீங்க ஆழமானவர், வேத அறிவுள்ளவர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நிருபங்களை கொண்டு யாராவது பிரசங்கம் பண்றாங்களான்னு பாருங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், ரொம்ப கஷ்டம். அதனால 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 ஆஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வார்னிங்ஸ். என்ன வார்னிங்க? கொரிந்து விசுவாசிகளே, நீங்க பழைய வாழ்க்கையை இன்னும் விடல. இன்னும் கார்னல் நேச்சர் இருக்குது, மாம்சம் இருக்குது, இச்சை இருக்குது, சரிங்களா, விபச்சாரம் இருக்குது, இன்னும் உங்கள்கிட்ட முறுமுறுப்பு இருக்குது. இப்ப பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா உங்கள்கிட்ட அசுத்தம் இருக்குது, சரிங்களா, புசிக்கவும் குடிக்கவும் விளையாடுறதுன்னு நமக்கு பார்த்தோம். இட் ஹாஸ் இட்ஸ் செக்ஷுவல் ஓவர், சரிங்களா. மோசமான விபச்சாரம் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வராம இருக்கீங்க. ஆனா என்ன பண்றீங்க? அந்நிய பாஷெல்லாம் பேசுறீங்க, பேயெல்லாம் ஓட்டுறீங்க, சுகமளிக்க வரவெல்லாம் இருக்கு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் இருக்குது. இருந்துகிட்டும் இந்த காரியத்துல பண்றாங்க. என்னன்னு இப்படி தைரியமா சொல்றீங்க? நீங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே நான் ரிமைண்ட் பண்றேன். ஆவிக்குரிய யாதொரு வரத்திலும் குறைவே இல்லாதவர்களாய் எல்லா வரங்களையும் கொடுத்துருங்க. ஆனா வரங்கள் வெளியே செயல்பட்டோன்னா நம்ம நம்பிடக்கூடாது. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவ்வளவு ஆசீர்வாதங்களை அனுபவிச்ச அவங்க மேல, நிறைய பேர் மேல தேவன் பிரியமா இருந்ததுன்னு பார்த்தோம். சரிங்களா? இந்த வசனத்தை பார்த்தோம்ல, அநேக இடத்துல ஆண்டவர் பிரியமாய். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம். சரியா? சோ அதனால ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுதான் கிறிஸ்டியன் லைஃப்ல பிரியாரிட்டி. ஊழியம் செய்யறது, வரங்களை வெளியே காட்டுறது, அதெல்லாம் பிரியாரிட்டி. Priority is not ministry, demonstrating spiritual gifts outside. அதெல்லாம் priority. அது இல்லை. God's priority is pleasing God whatever we do. நம்ம செய்கிறது தேவனுக்கு பிரியமானதா? பிரியம் இல்லை. நேர இடத்துல அவர் பிரியமா இல்லாதனால அழிக்கப்பட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அப்பொழுமி. இந்த கிரீக் வேர்டு தான் நம்ம பார்க்கணும். அழிக்கப்பட்டார்கள். அப்பொழுமினா அது நரகத்தை உபயோகப்படுத்தல, டிஸ்ட்ரக்ஷன் வார்த்தை. சரியா? அப்பொழுமி. ரைட். ஸோ இப்ப அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாமா? நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். இன்னும் என்ன பாவம் அவங்க செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு அப்பப்ப என்ன சொல்றாரு? இது மாதிரி நீங்க செய்யாதீங்கப்பா, நீங்களும் ஆகாதீங்கப்பா. 7வது வசனத்துல பாருங்க, அவங்கள போல நீங்களும் ஆகாதீங்கப்பா. 8வது வசனத்துல பாருங்க, அது மாதிரி நம்மளும் வேசித்தனம் பண்ணக்கூடாதுப்பா. சரியா? 9வது வசனத்துல பாருங்க, அது போல நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க கூடாதுப்பா. அவங்க செஞ்ச பாவம். ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹேஸ் இட்ஸ் இம்பிஞ்சிங்ஸ் ஆன் தி நியூ டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டுல அவங்க செஞ்ச பாவங்களை மாத்தும். எப்படி வண்டியில போனா ரெட் லைட் போட்டா நிக்கிறோம்ல, இதுதான் ரெட் லைட். அப்ப இதே மாதிரி வசனங்களை படிக்கும்போது ரெட் லைட் ஸ்டாப் பண்ணி பார்க்கணும். சரியா? ரெட் லைட் தெரியுது, அப்ப அதை செய்யாதீங்க சொல்லி கொரிந்து விசுவாசி. இன்னும் ஒரு பாவத்தை பார்க்கலாம். 10வதுல இருந்து verse 10ல இருந்து அவங்க நிறைய பாவங்கள் இருந்தாங்க. மேஜரா அவங்க செஞ்ச பாவம். ஏன்னா இதை படிக்கிற கொரிந்து விசுவாசிகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி நல்லா தெரியும். பழைய ஏற்பாடு அறிவு இருக்கு. ஏன்னா
அங்க நல்ல உபதேசம் பண்ணி பொரிந்து சபை வளர்ந்த சபை. சரிங்களா? அதனால பழைய ஏற்பாட்டுல எக்ஸோடஸ் இன்சிடென்ட்ஸ அந்த யாத்திரை பண்ண இன்சிடென்ட்ல அவ்வளவு பாதுகாக்கணும். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்னா கவர் பண்ணப்பட்டாங்க. சரியா? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் பாதுகாக்கப்பட்டாங்க. பார்த்தோம். ப்ரொடெக்ஷன், ப்ரொவிடன்ஸ், காடோட ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, காடோட ப்ரொவிஷன் இருந்துச்சு. இது ரெண்டும் இருந்துச்சு. ஆண்டவர் கிருபை எல்லாம் கொடுத்தாரு. பட் கிருபையா கொடுத்தாருங்கிறதுனால ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கான்னு நினைச்சாரு இல்லை. அவர் கிருபையா இருக்கிறதுனால நம்ம மேல நம்மளை பாதுகாக்க. அதனால நம்மளை ஆராய்ச்சி பார்த்து இப்ப போலாமா? சோ ஒரு சின்ன ஜோ பண்ணி நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நமக்கு ஐசக் தம்பி வந்திருக்கிறாரு. அவர் வந்து சின்ன ஜோ பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, புரிந்த விசுவாசிகளுக்கு பவுல் எழுதின இந்த நிருபத்திலே, முதல் நிருபத்திலே பல உண்மைகளை, சத்தியங்களை பார்க்க கண்களை இதுவரைக்கும் திறந்திருக்கு. இன்றைக்கு 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நாங்க பார்க்க போறோம். எங்களுக்கு அறிவு நீங்க தான், எங்க ஞானம் நீங்க தான், எங்களுக்கு எல்லாம் நீங்க தான். நீங்க எங்களுடைய கண்களை திறக்கலன்னா நாங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்ன போயிடும். எங்க அறிவை ஞானத்தை நம்பி வரலாம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட வேலை இருந்தாலும், லேட்டா 7:30 ஆரம்பித்தாலும் ஆண்டவரே வந்து கலந்து கொள்கிற ஒரு அருமையான பிள்ளைகளுடைய ஆர்வத்துக்காக கேட்பாங்க. எவ்வளவு பேர் இந்த குரூப்ல இருக்காங்க ஆண்டவரே, 100க்கு மேல இருக்காங்க. ஆனாலும் ஒரு 10-15 பேரை நீங்க ஆண்டவருடைய ஆர்வத்தை கொடுத்து, ப்ரியாரிட்டி கொடுத்து, உம்முடைய வசனத்தை யாவது சரியாக கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஆர்வத்தை கொடுத்திருக்காங்க பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்கள் ஆண்டவரே 8:30 வரைக்கும் கிளாஸை கொண்டு போக இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கருத்தை பொறுப்படுத்துகிறோம். சரியான நேரத்திலையும் சொல்லுகிறோம். பிள்ளையை பிளஸ் பண்ணுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணி இந்த வேத ஆராய்ச்சி மூலமாக இன்னும் உண்மை நாங்கள் அறிய வளர, இன்னும் உண்மை நாங்கள் நம்ப, உமக்காக வாழ, உமக்காக பணி செய்ய, உமக்காக நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உறுதியாய் இருக்க ஆண்டவரே அருள் புரியுடைய உதவி செய்ய இயேசு நல்ல நாம். ஓகே, ஓவர் ஐசக். ஐசக் verse 10. ஓகே, குட். மேடே எடுத்தோன்னு நெகட்டிவ் தான். வேண்டாம், நீதர் அப்படின்னா மேனா ஏற்கனவே சொன்னேன். மேனா நோ, இம்பரட்டிவ். என்ன இருக்கக்கூடாது? கோகு செட்டே. கோகு செட்டே வாசிக்கிட்டா கிரீக்ல கோகு செட்டேனா பிரசன்ட் இம்பரட்டிவ் ஆக்டிவ். இம்பரட்டிவ்னு சொன்னேன்ல, கமாண்ட் இருக்கக்கூடாது. கோகு செட்டேனா கோகுட்ஸோ, மர்மர். இந்த வேர்டு தான் எழுதியிருக்கேன். மட்டர். இந்த இடத்துல கிரம்பிள்னு போட்டுருக்கு. சரியா? சோ இதுக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை மர்மர், முறுமுறுக்கிறது. கிரம்பிள் முறுமுறுக்கிறது, மட்டர் முறுமுறுக்கிறது. ஓகே, டு கம்ப்ளைன் இதெல்லாம் இதுக்கு வந்து சினானிமஸ். டு கிவ் ஆடிபிள் எக்ஸ்பிரஷன் டு அன்வாரண்ட் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், தேவையில்லாம அதிருப்தியை காட்டு. அன்வாரண்டட் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன். சரியா? அப்ப என்ன பண்ணாதீங்க? முறுமுறுக்காதீங்க. சரிங்களா? 10வது வசனத்துல பாருங்க, நீங்க முறுமுறுக்க கூடாது. ஏன்? கத்தேப்பேர், கத்தா பேர்னா அதே மாதிரி ஈவன் அஸ். சரியா? கத் அப்பேர், 2 கிரீக் வேர்டு. ஈவன் அஸ் யார் மாதிரி? டினஸ். டினஸ்னா சில பேர், சம், அவுட்டோன், சம் ஆஃப் தம். சில பேர் என்ன பண்ணாங்க? திருப்பி பாருங்க, எகோ கூசன். எகோ கூசன் இதுக்கு முன்னாடி வந்து கோபூசக்கையில இருந்து வந்த வார்த்தை, அதுவும் கிரம்பிள் தான். இப்ப சம் ஆஃப் தம் கிரம்பிள், இது பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்துல போய் படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க முறுமுறுக்கிற அனுபவத்தை அங்க போட்டுருக்கு. அவங்க அங்க முறுமுறுத்தாங்க. அதே மாதிரி 10வது வசனத்துல பிகினிங்ல பாருங்க, மேடே கோகு செட்டேனா அதே மாதிரி நீங்க முறுமுறுக்காதீங்கப்பா. குறிஞ்சி விசுவாசிங்க, என்ன டிசாட்டிஸ்ஃபேக்டா இருக்கீங்க? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? முணுமுணுக்குறீங்க, முறுமுறுக்குறீங்க, எதுக்கு? பண்ணாதீங்க. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சு இப்ப பாருங்க அவங்களுக்கு நடந்ததை காட்டுறாரு. என்ன நடந்துச்சு? தாய் அப்போலூன்னு சொன்னல, அப்போலூமினா டெஸ்ட்ராய்னு சொன்னல, பெரிஷ்னு அந்த வேர்டு போட்டிருப்பாரு. அப்போலூன்டோ பெரிஷ், அவங்க அழிக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? பக்கா ஏரிஸ்ட். ஏரிஸ்ட்னா கம்ப்ளீட் பாஸ்ட் டென்ஸ். அழிக்கப்பட்டாங்க. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. பெரிஷ்ட்னா சாகிறது. நீங்க யோவான் 3:16 போட்டிருக்கோம்ல, தேவன் தம்முடைய ஒரே விசுவாசிக்கணும்னா அவன் கெட்டு போகாமல் போட்டிருக்கோம்ல, அந்த கெட்டு போகாமல் இருக்கிற வேர்டு தான் இந்த பெரிஷ். கெட்டு போறதுன்னா நரகத்துக்கு போறது. சரியா? சோ பெரிஷ் யாரால அவங்க வந்து அழிக்கப்பட்டாங்களாம்?
ஹூப்போனா ஏஜென்ட், பை. ஓகே, இது வந்து ஏஜென்ட் வேர்டு. கிரீக் கிராமர் கத்துக்காதவங்களாம் இதுல கத்துக்குங்க. ஹூப்போனா ஏஜென்ட். இதெல்லாம் நோட் பண்ணி, எப்ப ஹூப்போ வந்தாலும் அது வந்து ஏஜென்ட். யார் செய்யறா? பேசிவ்ல யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, பையின்னு. அதான் பை. யாரால அழிக்கப்பட்டாங்களாம்? அப்போலோன்ட்டு டூ ஒலே திரட்டோ. யார் அந்த ஒலே திரட்டோ? டெஸ்ட்ராயர்னு போட்டு நான் வாசிக்கிட்டா. அந்த ஒலே திரட்டோ என்ன இருக்கு? ஒன் ஹூ டெஸ்ட்ராய்ஸ், த டெஸ்ட்ராயர். இது எதை காட்டுதுன்னா, பெர்ஹாப்ஸ் இட்ஸ் a reference to an angel of destruction. ஓகே, அழிக்கிற தூதர்கள் அப்படின்னு காட்டுது. ஆனா சங்கார தூதன்னு போட்டு, சரியா? அதனால அந்த ஏஞ்சல்ஸால இவங்க அப்ப பாதுகாக்கிற ஏஞ்சல்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி அழிக்கிற ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இதை வந்து ரபாய்ஸ் அந்த காலத்துல நம்பினாங்க. இதுதான் உண்மை. அப்ப அழிக்கிற தேவதூதர்களாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எதுக்காக? முறுமுறுத்ததுனால. சரியா? நிறைய பேர் நினைப்போம் உபச்சாரம் தான் பாவம், முறுமுறுப்பு கொஞ்சம் லைட்டான பாவம். அப்படிலாம் லைட்டரு ஸ்ட்ராங்கர் எல்லாம் கிடையாது. பாவம்னா பாவம் தான், இச்சை பாவம் தான். சரியா? அதே மாதிரி பரீட்சை பார்க்கறது பாவம் தான். கம்பேர் எல்லாம் பண்ணக்கூடாது. முறுமுறுக்கிறதும் உபச்சாரம் மாதிரி பாவம் தான். சரியா? there is no big and small sin in the sight of God. வாசிங்க இப்ப 10வது வசனத்தை யாராவது தமிழ்ல வாசிங்க நிதானமா. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அந்த சங்காரக்காரன் தான் நம்ம பார்த்த அந்த கிரீக் வேர்டு. சரியா? ஹோலோ திரேட்டாஸ், தியேட்டாஸ். ஓகே, அந்த வேர்டு பார்த்தோம்ல, ஹோலோ திரேட்டோ. ஓகே, டெஸ்ட்ராய். அதான் நான் சொன்னேன்ல, ஏஞ்சல்ஸ் டு டெஸ்ட்ராய். அவங்க சங்கார தூதன் சொல். 11 போலாமா? வில் மூவ் ஆன் டு வெர்ஸ் 10. டவுட்டா, இந்த ஆல்பா வந்தாலே ப்ளூரல்ங்க. ஓகே, தீஸ் திங்ஸ். என்ன தீஸ் திங்ஸ்? இவைகள் எல்லாம்னா என்னது? ஆரம்பத்துல பார்த்தோம் தெரியுமா? வேசித்தனம் பண்ணது, இச்சை, விக்கிரக ஆராதனை, பரீட்சை பார்த்தது, முறுமுறுத்தது, இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை டவுட்டா, தீஸ் திங்ஸ். இது எல்லாம், இவைகள் எல்லாம் டே நவ். ஓகே, இப்ப இந்த வார்த்தை முக்கியங்க. டைப்னு வேர்டு தெரியுங்களா? இங்கிலீஷ்ல உங்களுக்கு டைப், வகைன்னு சொல்லி, அதுல இருந்து இந்த கிரீக்ல இருந்து வந்ததுதான். பாருங்க, டுபிகாஸ், டுபிகாஸ். ஓகே, இத டிபிகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிபிகாஸ்னா டைப்ஸ், ப்ளூரல். அப்ப இவைகள் நமக்கு டைப்ஸ்னா எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, வாசிக்கிட்டா டிபிக்கலி அப்படின்னு போட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, திருஷ்டாந்தங்கள். இது இப்ப நம்ம உபயோகப்படுத்துறது, நம்ம தமிழ்ல உபயோகப்படுத்துறது சமஸ்கிருத வார்த்தை. அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகளாய். சரியா? டைப்ஸ்னா உதாரணங்கள், எக்ஸாம்பிள். இன்னொரு வேர்டு எழுதி, எக்ஸாம்பிள், உதாரணங்களாக. சுனே பை நேம், சுனே பை நேம், சுன் பை நேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு, காம்பவுண்ட் வெர்பு, ஹேப்பன்ட். இவைகள் எல்லாம் என்ன நினைச்சா? நடந்துச்சு. சரியா? டு ஹேப்பன், these events happen, enumerated events in the process of happening. இதெல்லாம் நடந்துச்சு. யாருக்கு? எக்கைனாய்ஸ், ப்ளூரல், டு them. ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், இந்த them அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இது ஓகே நடந்துச்சு. இப்ப நவுன்னு போட்டுருக்கு பாருங்க, டே. இப்ப அது நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்குது. இன்னொன்னு நடந்துச்சு மாத்திரம் இல்ல, எ கிராஃபே. கிராஃபேனா ரைட்னு படிச்சிருப்போம், கிராமர் படிச்சவங்க தெரியும் கிராஃபே. ஓகே, கிராஃபோ, ஒமேகா வெர்ப், ரைட். அந்த தீட்டா எண்ட்ல வந்தாலே பாசிவ், எப்சிலான் முன்னாடி வந்தா பாஸ்ட் டென்ஸ். அப்ப these things were written, எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, தென் ப்ராஸ் யாருக்கு? ஃபார். ஓகே, எதுக்காக நமக்கு? நூத்தேசியான். நூத்தேசியான்னா எழுதிக்கங்க, 3 வார்த்தை சொல்லு. அட்மானிஷன், வார்னிங், இன்ஸ்ட்ரக்ஷன். இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பாக, நமக்குங்கிற வேர்டு தான் இந்த கிரீக்ல கேமுன்னு போட்டிருப்பாரு. ஃபார் அவர் அட்மானிஷன், நமக்கு இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? நம்மளாம் எங்க இருக்கிறோம்? எய்ஸ் போஸ் ஹூம் டா டெலே. டெலஸ்கோப்புங்கிற வேர்டு இதுல இருந்து வந்து, டெலேனா எண்டு. டெலஸ்கோப் வச்சு அந்த எண்டை பாக்குறோம்ல, whom the end of the
ஐனியோன்னா ஏஜ். ஓகே, ஏஜ். கடைசி காலங்கள்ல இருக்கிற நமக்கு நம்ம கடைசி காலம் வந்துட்டோம். கட்டே, அங்க பாருங்க, கட்டேன் கேன். ஓகே, கட்டே நீட் கேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. அப்படின்னா என்னன்னா கட்டா நீச்சோ டு கம் டு அ மீட்டிங். ஓகே, கம் டு அ மீட்டிங், டு அரைவ் அட் அ கோல். the word appears in papere. ஓகே, அதுல அப்பியர் ஆயிருக்குது. ஸோ அப்ப கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நமக்கு, இருக்கிற நமக்கு, அதான் அந்த வார்த்தை, கடைசி காலங்கிற இருக்கிற நமக்கு இவைகள் எல்லாம் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுதாங்க 11வது வசனம். அப்ப 11வது வசனம் தான் அப்ளிகேஷன். சரியா? verse 11 plays the major role in this passage. வாசிங்க 11 தமிழ்ல வாசிங்க. மற்றவங்களும் வாசிக்கலாம். சரியா? பிளீஸ், இது பைபிள் ஸ்டடி. ஒரே ஆள் சதீஷ், நீங்க மியூட் பண்ணிருங்க உங்க மொபைல் ஓப்பனா இருக்கு. உங்க மொபைலை மியூட் பண்ணுங்க சதீஷ் பிரதர். யார் வேணாலும் படிக்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு படிங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பார்த்தோம்ல? அப்போ ரொம்ப தெளிவா இருக்குங்க. இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரிங்க. இதுக்கு ஒரு பெரிய கமெண்ட்ரியே தேவையில்லைங்க. இப்ப ஐசக், ஓகே ஐசக், I think no problem, but still I can do it. Thank you. So அதனால இப்ப ஒண்ணு, நம்ம பிள்ளைங்களை வார்ன் பண்ணும்போது கெட்டது சொல்லி வார்ன் பண்ணுவோமா, நல்லது சொல்லி வார்ன் பண்ணுவோமா? பொதுவா கெட்டதுதான் சொல்லி வார்ன் பண்ணுவோம். வேணாம் பிள்ளை, அப்படி பண்ணாத, அந்த பிள்ளை அப்படி பண்ணி இப்ப பார்த்து எப்படி இருக்கான்னு, நீ பண்ணினா அப்படி ஆயிடுவ, வேண்டாம். எப்பயுமே நெகட்டிவ சொல்லிதான் நம்ம வார்ன் பண்ணுவோம். இங்கேயும் பவுல் அதை தான் புரிந்து விசுவாசிகளுக்கு பண்றாரு. சரியா? ரைட். இப்ப we will move on to next verse. போலாமா? verse 12. இதுவும் அப்ளிகேஷன் தான். verse 12 ஒரு அப்ளிகேஷன் தான். என்னது? ஹோஸ்டேனா therefore போட்டு முடிப்போம்ல சம்மரியா. therefore டோக்கியோனா seems, think, நினைக்கிறது. ஓகே, the one who thinks. டோக்கோன்னா one who thinks. ஓகே, அப்ப நினைக்கிறவங்க, என்ன நினைக்கிறவங்க? எஸ்டனை டு ஸ்டாண்ட். ஐ என்டிக்கு வருது பாத்தீங்களா, நெய், ஐ, அது வேணா 2+ வருது, எஸ்டனை. ஓகே, வாசிக்கிட்டா எஸ்டனைனா என்னன்னு போட்டிருக்கு, ஹிஸ்டேமி, டு ஸ்டாண்ட். அப்ப நிக்கிறன்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒன் ஹூ திங்ஸ். ஓகே, அப்ப நிக்கிறன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவங்க, நிக்கிறதுனா என்னது? நம்ம காலில் வச்சு நிக்கிறது இல்ல, நான் ஆண்டவரோட சரியாதான் இருக்கிறேன், ஓகே, அவரை நாசர் வச்சிருக்கிறாரு, நான் அவரோட இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் பிளப்போனா சி, எப்ப அங்க பாருப்பா அப்படின்னு அர்த்தம். பிளப்போ, லுக், சீன்னு அர்த்தம். பிளப்பட்டோனா லெட் தம், பேசிவ், லெட் ஹிம், சிங்குலர்ல, லெட் ஹிம் டேக் ஹீட். ஓகே, காஷன். அவங்க கொஞ்சம் தங்களை பார்த்துக்கிறது நல்லது, செக் பண்ணிக்கிறது நல்லது. நிற்கிறேன் என்று சொல்றவங்க, ஓகே, கொஞ்சம் நான் அவங்கள நிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, பிளப்பட்டோ, அதை வாசிக்கிட்டா பிளப்பட்டோவுக்கு verse 13. ரைட். ஓகே, verse 13 இல்லையா, 12 verse 12. ஓகே, பிளப்பட்டோ, பிளப்போ, டு சி. இன்னொரு வார்த்தை போட்டு பாருங்க, டு பிவேர். பிவேர் தான் ரொம்ப சரியான வார்த்தையா இருக்கு. பிவேர், எப்ப எச்சரிக்கையா இருங்கப்பா, நிக்கிறேங்கிறவங்க எச்சரிக்கையா இருங்கப்பா. இம்பரேட்டிவ், பிரசன்ட் இம்பரேட்டிவ், இண்டிகேட்ஸ் நெசசிட்டி ஆஃப் கண்டினியூவல் வாட்ச்ஃபுல்னஸ். இந்த வேர்டை நோட் பண்ணுங்க தயவுசெய்து. கண்டினியூவல் வாட்ச்ஃபுல்னஸ், ரெகுலரா கண்டினியூவா நம்ம வாழ்க்கைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளைய இருக்கேன், நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பப்ப, ஓகே, அவங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல போட்டிருக்க மாதிரி பிவேர், எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படி ஜாக்கிரதையா இல்லைன்னா, லெஸ்ட்னா அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? பெசே, பெசே, ஒரே வேர்டு தான் பெசே. என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெசே? பிப்டோ, டு ஃபால், விழுந்துடாதபடி. பெர்ஹாப்ஸ் டு ஃபால் இன்டு சின், இந்த இடத்துல பாவத்தில் விழுந்து விடாதபடி,
சரியா? அந்த விழுகிறதுனா நம்ம நிக்கிறது, விழுகிறதுனா கால்ல கிடையாது, பாவத்துல விழாதபடி. என்ன பாவம் இந்த இடத்துல? விபச்சாரம், வேசித்தனம், முறுமுறுக்கிறது, பரீட்சை பார்க்கிறது. இன்னொன்னு, இது மாத்திரம் இல்ல, இதை தவிர மற்ற பாவங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இந்த இடத்துல பவுல் வந்து கொரிந்து விசுவாசிகளுக்கு ஒரு சில இன்சிடென்ட் மாத்திரம் தான் எடுத்து காட்டுறாரு. சரியா? இன்னும் அந்த பழைய பாவ வாழ்க்கை போகாம வச்சிருக்காங்க. ஆனா வரங்களையும் எல்லாத்தையும் வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள பார்த்தா எல்லா அசுத்தம் வருது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நிறைய காரியம் இருக்கு. அதுல ஒரு சில காரியத்தை போட்டுட்டு காமிச்சிருக்காரு. இன்னைக்கு நமக்கு என்னன்னு தெரியல. அது நம்ம தான், நீங்க தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும். அப்ப எச்சரிக்கையா இருந்து விழாதபடிக்கு. இந்த இடத்துல விழுகிறதுனா என்னன்னா அழிஞ்சு போறது. நல்ல கவனிங்க. அங்க டெஸ்ட்ராயர்னு பார்த்தோம் தெரியுமா? அழிக்கப்பட்டார்கள்னு நினைக்கிறாங்க சில பேரு. ஆண்டவர் தானே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எப்படிங்க அழிப்பாரு? 23,000 பேர் எப்படிங்க? ஏங்க, 23,000 பேர் ஒரே நாள்ல விழுந்திருக்காங்க. ஆண்டவர் அழிச்சிருக்கிறாருங்க. ஏங்க, கிருபெல்லாம் ஒத்துக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலங்க. பட் சேம் காட் ஆஃப் கிரேஸ் இஸ் அ காட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. நிறைய பேர் ரூப் ஹோல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு, ரொம்ப அன்பானவரு, ரொம்ப கிருபையா இருக்கிறவரு, அவர் ஒரு தடவை இது பண்ணிட்டான்னா நம்மளை அழிக்கவே மாட்டார். இப்படி யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா ஐம் சாரி. தெளிவா இங்க போட்டிருக்குது. விழுகிறதுனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க விழுந்து அழிஞ்சு போனாங்க. நீங்களும் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை. சரியா? எங்க வாசிங்க 12வது வசனம். சின்ன வசனம் தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனம். வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கிழவன். இப்ப தெரியுதா? விழாதபடிக்குன்னா என்னன்னா பாவத்தில் விழாதபடி. ஓகே, எச்சரிக்கையா இருக்க கடவுள். 13 பார்க்கலாமா? 13, 14 பார்த்துட்டு நான் உங்களுக்கு பிரேக் தரேன். 13, 14, 15 இது மூணுத்தையும் நான் பார்த்துட்டு நமக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஏதாவது கேட்குதுன்னா கேட்கு. 13, 14 and 15 நம்ம அட்ட ஸ்டேஜ்ல பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு 15 வரைக்கும் ஒரு செக்ஷன், எது வரைக்கும்? 15 வரைக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி வார்ன் பண்றாரு. 16ல இருந்து அந்த எண்ட் ஆஃப் த சாப்டர் வரைக்கும் இன்னொரு இஷ்யூ. அந்த இஷ்யூ நான் வரும்போது சொல்றேன். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 13 மூவ் பண்ணலாமா? verse 13 மூவ் பண்ணலாமா? we'll move to verse 13. 13வது வசனம் பாருங்க. பெய்ரஸ் மாஸ்னா டெம்டேஷன், சோதனை கிரீக்ல. பாத்தீங்களா? பெய்ரஸ் மாஸ் டெம்டேஷன், சோதனை. ஹூமாஸ் யூ, உங்களுக்கு. ஊக் இல்லாம, ஊக்குனா நாட். உங்களை சோதனையில நீங்க என்ன இருக்கக்கூடாது பாருங்க. பெய்ரஸ் மாஸ்னா டெம்டேஷன், உங்களுக்கு ஓவர் டேக் பண்ணக்கூடாது. அந்த எயிலேத்தேன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு ஒரிஜினல் வேர்டு வந்து லம்பானும். உங்களை அது வந்து ஓவர் டேக் பண்ணக்கூடாது. சரியா? So this word implies there was a certain temptation which had captured the Corinthian believers and subdued them. ஏன் இந்த வேர்டை யூஸ் பண்றாருன்னா, கொரிந்து விசுவாசிகளுக்கு சில டெம்டேஷன் வந்து அந்த டெம்டேஷனை அவங்கள சப்டியூ பண்ணிடுச்சு. அதுக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்க. அதனால சொல்றாரு, எந்த சோதனையும் என்ன பண்ணிடக்கூடாது, உங்களை சீஸ் பண்ணிடக்கூடாது, உங்களை பிடிச்சிடக்கூடாது. சீஸ்னா தெரியும்ல, இந்த போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்கம்ல, எந்த சோதனையும் உங்களை பிடிச்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சரியா? சொல்லிட்டு எய்மே இஃப் நாட் ஆந்திரோபினாஸ், ஆந்திரோபோஸ்னா மேன். வாட் இஸ் காமன் டு மேன்? மனுஷனுக்கு பொதுவா இருக்கிற அந்த சோதனை. சரியா? மனுஷனுக்கு பொதுவா இருக்கிற சோதனை. அந்த இடத்துல பாருங்க, அததான் அங்க verse 13 சொல்றேன். verse 13 நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல பேருன்னா, no temptation has overtaken you that is not common to man. சரியா? அதான் மனுஷன்னா சோதனை இருக்கும்பா, உங்களுக்கும் அந்த சோதனை இருக்கும். அதுல மனுஷனுக்கு நேரிடுற சோதனை தான் உங்களுக்கு நேரிடும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோதனைகள் நமக்கு நேரிட்ட இந்த இடத்துல டெம்டேஷன் என்ன அர்த்தம்? திருப்பி முன்னாடி போய் பாருங்க. எது? அவங்க செஞ்ச பாவம் அந்த டெம்டேஷன்ல விழுந்தாங்கல்ல, அது அவங்கள சீஸ் பண்ணிச்சு இல்ல. விபச்சாரத்துல விழுந்தாங்களா? விக்கிரகாரத்துல விழுந்தாங்களா? முறுமுறுப்புல விழுந்தாங்களா? பரீட்சை பார்க்கறதுல விழுந்தாங்கல்ல. திருப்பி அதே லைன்ல தான் சொல்றாரு,
அதெல்லாம் அவங்கள சீஸ் பண்ணிடுச்சுப்பா, விழுந்துட்டாங்கப்பா. காமனா இருக்கும். ஆனா என்னதான் நம்மளுக்கு அது இருந்தாலும் இப்ப காட் யாருன்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் தியாலஜி. பிஸ்டாஸ்னா ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளது. யாரு? போத்தியாஸ். டேனா நவ், இல்லைன்னா பட். ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவர். என்ன சூப்பர் வார்த்தைங்க. பிஸ்டாஸ் டே போத்தியாஸ்னா காட் இஸ் நவ் ஃபெய்த்ஃபுல். என்னதான் நம்மளுக்கு சோதனை, மனுஷனுக்கு நேர்ற சோதனை ஏற்பட்டாலும், எந்த வயசுலயும் சரி, எந்த இடத்துலயும் சரி நேரிட்டாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கீங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர். இப்ப கேள்வி வருது, என்ன ஆண்டவர் உண்மை உள்ளவர்னா எதுல நான் உண்மை உள்ளவர்? அததான் ரெஸ்ட் ஆஃப் த வெர்ஸ்ல விளக்குறாரு. எதுல உண்மை உள்ளவர்? அவர் என்ன பண்ண மாட்டார்னு சொல்றாரு பாருங்க. ஹோஸ்னா ப்ரொனவுன். ஹூ, ஓகே, ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அந்த ஹூங்கிறது காடா காட்டு வித்தியாசம். ஊ, அந்த கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? ஊ பண்ண மாட்டாரு. ஊக்குன்னா நாட்டு. இதுதான் முக்கியமான வார்த்தை. ஏசை, ஓகே, ஏசை, ஏசை வாசிக்கிட்டா ஏசை 13வது வசனத்துல ஏசை டு அலோ, அனுமதிக்க மாட்டாரு. அனுமதிக்கிற அலோனர் வில் அலோ. அந்த செய்ன சிக்மா வந்திருக்குல்ல, ஃபியூச்சர். உங்களுக்கு கடவுள் அனுமதிக்க மாட்டாரு. எதை? உங்களை ஹூமாஸ் யூ, திருப்பி பைரஸ் என்னவா மாறி இருக்கு பாருங்க. பைரஸ் தேனை பாசிவ்ல மாறி இருக்கு. டு பி டெம்ப்டட், உங்களை ஓகே சோதிக்க அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சோதனை வராதுன்னு சொல்லல, சோதிக்க அலோ பண்ண மாட்டாரு. ஆண்டவர் உண்மை உள்ளவர். எப்படி? கூப்பர் பியாண்ட், மேல. எதுக்கு மேல? ஓ யுனாஸ்தே, யூ ஆர் ஏபிள். ஓகே, யுனாஸ்தே, யூ ஆர் ஏபிள். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? No temptation has overtaken me, that is common to man. That is not common to man. அதான் உங்களுக்கும் ஓவர்டேக் பண்ணும். ஆனா ஆண்டவர் உண்மையில, நீங்க டெம்டேஷனை பத்தி கொள்ள மாட்டாதீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையில அவர் என்ன பண்ணுவாரு? He will not let you be tempted beyond your power, beyond your strength. அந்த ஏபிள்கள் தான் டுனாஸ்தே. உங்களுடைய பலத்துக்கு மேல உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாருன்னா சோதனை கொடுக்க மாட்டார். அதனாலதான் உங்க எஸ்ஐன்னு போட்டு பாருங்க, வில் நாட் அலோ. உங்க எபிலிட்டிக்கு மேல கொடுக்க மாட்டார். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிலிட்டிக்கு கீழே கொடுப்பாரு. அப்ப எல்லாருக்கும் டெம்டேஷன் இருக்குமா? இருக்கும். 60 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும், 80 வயசு இருக்கும், 20 வயசு. ஏங்க, அது ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் சோதனைகள் இருக்கு. சரியா? இந்த இடத்துல டெம்டேஷன்ங்கிறது டெஸ்ட்னு போட்டிருக்காங்க, டெம்டேஷன் போட்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா டெம்டேஷன் தான். சோதனைன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சோதனை வந்துச்சுல, பாவ சோதனை, அதான் இது. அந்த சோதனைய டெஃபினட்டா ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருப்பாரு. இருந்து என்ன பண்ணுவார் பாருங்க. என்ன பண்ணுவார் பாருங்க. பட் எல்லாம் பொய்யோனா டூ மே வில் ப்ரொவைட். அவர் ப்ரொவைட் பண்ணுவாராம். ஓகே, 13 கொஞ்சம் பெரிய வசனம் தான். டு மே ப்ரொவைட் பண்ணுவார். எதை ப்ரொவைட் பண்ணுவாரு? சுன் தோ பைரஸ்மோ வித் டெம்டேஷன், சோதனையோடு கூட அவர் என்னத்தை ப்ரொவைட் பண்ணுவார் தெரியுமா? இங்க வந்துருக்கு பாருங்க. ஆயிட்டேன் எக்பாசி. எக்பாசிஸ்னா எஸ்கேப், எ வே அவுட். சரியா? அதுல இருந்து நீங்க வெளியே வரத்துக்கு, சோதனையில இருந்து வெளியே வரத்துக்கு அவர் என்ன பண்ணுவார்னா he will provide. அவர் உதவி செய்வார். he is able. ஓகே, அவர் நமக்கு உதவி செய்வாரு. இன்னொன்னு எக்பாசின், எஸ்கேப், அதுல இருந்து இந்த சோதனையில இருந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை நிறைய பேர் என்ன ஆனாங்க? எஸ்கேப் ஆகாம விழுந்து போனாங்க. சரியா? சட்டமாயிட்டாங்க. ஆனா எஸ்கேப் ஆகிறதுக்கு அவர் உங்களுக்கு வழியை கொடுப்பாரு, ப்ரொவைட் பண்ணுவாரு. இன்னொன்னு, அந்த சோதனையை சகிக்கவும் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. அங்க பாருங்க, அதான் அங்க போட்டு பாருங்க. டு கேரி, டு பேர், டு என்டியூர். ஓகே, சோ அதை சகிக்கவும். அதனால இதுல ஒரு பாயிண்ட்ல டெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு சில உபத்திரவங்கள், கஷ்டங்கள் அனுமதிக்கிறார்ல, அதையும் இதுல வச்சுக்கலாம். சரியா? அதையும் இதுல வச்சுக்கலாம். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தாங்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுப்பாரு. என்டியூர்னு போடுறது பாத்தீங்களா? டுனாஸ்தை, டு பி ஏபிள்,
So you will be able to endure. அப்ப ஒண்ணு, சோதனையிலிருந்து எஸ்கேப் பண்ணவும் உதவி செய்வாரு, சோதனையை சகிக்கவும். சரியா? அப்ப சோதனையிலிருந்து எஸ்கேப் ஆக உதவி செய்யற டெம்டேஷன் வந்து சின்ஃபுல் டெம்டேஷன். சரியா? இல்லையா கஷ்டமான சூழ்நிலையில இருந்து நம்மளை விடுதலை பண்ணி, இல்லையா கஷ்டமான சூழ்நிலைய அவர் என்டியூர் பண்ணவும் அனுமதிப்பார். அதான் அந்த என்டியூர். நல்ல கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், we are not called to escape from the sufferings, we are called to endure the suffering. அதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர். God is faithful. சரியா? சோ அப்படிதான் சொல்றேன். எங்க வாசிங்க 13 கொஞ்சம் பெரிய வசனம், நிதானமா வாசிங்க. verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இல்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, அண்ணா இந்த பெய்ரஸ் மாசம் போட்டிருக்கல, அந்த பெய்ரஸ் மாசங்கிறதுக்கு என்னென்ன டெம்டேஷன் வருதுண்ணே, அந்த டெம்டேஷன் ஒன்லி பாவ சோதனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹாஸ் காட்ஸ் 2 மீனிங்ஸ். சரியா? அந்த சோதனைங்கிறதுக்கு வந்து 2 மீனிங். ஒன்னு சின்ஃபுல் டெம்டேஷன்ஸ், இன்னொன்னு டெஸ்ட். டெஸ்ட்னா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவார்னா, சில வாழ்க்கையில சில காரியங்களை சம்பவங்களை அனுமதிச்சு நம்மள பரீட்சை பார்ப்போம். ஓகே, சோ அதை தாங்க முடியாத லெவலுக்கு என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா நமக்கு அப்படிதான் சொல்லுவோம். ஆனா தாங்க முடியாத அளவுக்கு உங்களை அதிகமா தர மாட்டாரு. இதை தாங்கி கொள்ளவும் நமக்கு பலனையும் வழியையும் திராணியையும் ஆண்டவர் தருவதற்கு உண்மை இல்லை. அப்ப we need to focus on the faithfulness of God. இந்த இடத்துல அதான் முக்கியம். Christos, God is faithful. எதுல உண்மை உள்ளவரா இருக்கிறாரு? நம்மளை புரிஞ்சுக்கிறதுல. அந்த சோதனையிலிருந்து, பாவ சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் வழி கொடுப்பாரு. அந்த ஒருவேளை மோசமான சூழ்நிலை, அட்வர்ஸ் சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை தாங்கவும் நமக்கு பலன் தரத்துக்கு உண்மை இல்லை. இதுதான் கான்சன்ட்ரேஷன். சரியா? இதுதான் இதுல சொல்ல வர அந்த முக்கியமான பைரஸ் மாஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட், ஓகே, ஒரு பிரேக் கொடுக்கலாமா? ரைட், ஏன்னா அடுத்த இதுக்கு போறோம். அதனால இதோட ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விக்கிரகாரம், அப்புறம் விக்கிரகத்துக்கு படைக்கிறத பத்தி பேசுறாரு. ஸோ வில் ஹேவ் a short break. சரியா? ஓகே, எனி கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்க கேட்க விரும்புனீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது திருப்பி சொல்லுங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா கேளுங்க. இல்ல நீங்க ஏதாவது ஆட் பண்றதுன்னா பண்ணுங்க. பைரஸ் மாஸ்க்கு நான் படிச்சிருக்கேன் கிரீக்ல, 13ஆவதுல வருதுல பைரஸ் மாஸ், சோதனை. வாசிக்கிறேன் கேளுங்க. கிரீக்ல டெஸ்டிங், ட்ரையிங், டெம்டேஷன். குட் ஈவினிங். சொல்லுங்க. இப்போ நமக்கு உலக தோற்றம் முதல்ல இருந்தே நமக்கு வந்து டெம்டேஷன்ல ஆண்டவர் படைச்ச மனுஷன் விழுந்து போறது. சரி, உங்க கேள்வி என்ன? உங்க நெட்வொர்க் புவரா இருக்குன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் கேட்கல. உங்க நெட்வொர்க் புவரா இருக்கு, கேட்கல. மத்தவங்களுக்கு கேக்குதாப்பா? எனக்கு கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ், ஞானவேல் ஏதோ கேட்டாரு, பட் அவருக்கு நெட்வொர்க் சரியில்லை. இல்ல, எங்களுக்கும் கேட்கல. அதான் கேட்கல. தேங்க்யூ. கேட்கல, அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஹலோ, இதுல ஆக்சுவலி எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், லைக் தேவன் தெரிஞ்சே ஆதாம் பாவம் செய்வான் தெரிஞ்சே அனுமதிச்சாரு அப்படின்னும் போது இந்த வசனம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. திராணிக்கு மேல சோதிக்கப்பட விடல. சோ ஆதாமால பாவம் செய்யாம இருக்கும், ஆனால் அவனுக்கு திராணி இருந்தது. ஆனா அவன் இந்த வசனம் அதை ப்ரூவ் பண்ணுது. தெளிவா எடுக்கிறீங்க, தெளிவா சொல்றீங்க பாலாஜி. வண்டர்ஃபுல் ஐசக், சூப்பர். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்டாஸ் டே ஓ தியாஸ், God is faithful. எனக்கு அதுதான் பயங்கர என்கரேஜிங்கா இருக்கு. அப்படியே ஒருவேளை நான் தப்பு பண்ணி விழுந்துட்டாலும் God is faithful in cleansing my sin and giving back the strength to go ahead.
தொடர்ந்து ஃபார்வர்டா போறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்குறார். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் தான் எனக்கு வந்து இதுல வந்து ரொம்ப எனக்கு பர்சனலா சொல்றேன். சரியா? ஐ ஆல்சோ வாண்ட் டு ஷேர். அதான் எனக்கு சார் ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது. சொல்லுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் சொல்லுங்க. நமக்கு வரக்கூடிய டெம்டேஷனை மத்தவங்க மேலேயோ இதனாலதான் சொல்லி ப்ளேம் பண்றது எப்படி சார் தப்பு. கன்சிடர் பண்றது? அது பாவமா இல்ல இல்ல? பண்ணக்கூடாது. இல்ல ஊனா பிசாசு அப்படியே தப்புப்பா, அப்படி பண்ணக்கூடாது. தட்ஸ் நாட் அ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே சார். ஆனா சோதனைகளை வந்து உலகம் கொண்டு வரும், பிசாசு கொண்டு வரும், நம்மளுடைய மாம்சம் கொண்டு வரும். டெஃபினட்டா. ஏன்னா அந்த 3 தான் எனிமி. இந்த 3 தான் நமக்கு சோதனைகளை கொண்டு வர எனிமி. டெஸ்ட் வந்து ஜேம்ஸ்ல படிச்சு பாத்தீங்கன்னா, யாக்கோபு ஆண்டவர் யாரையும் இது பண்ண மாட்டாரு, பரீட்சை பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார். என்னது? டெம்ப்ட் பண்ண எழுதி. God does not tempt anyone. God tests. But Satan does not test, but Satan tempts. God tests, Satan tempts. சரிங்களா? ஆண்டவர் நம்மள சோதிச்சு பொண்ணா நல்லா விளங்க செய்வார். பிசாசு நம்மள சோதனை கொடுத்து விழ பண்ணும். இத புரிஞ்சுங்க பேசிக்க. ஓகே. எனிபடி எல்ஸ்? மத்தவங்களை பிளேம் பண்ணாதீங்க தம்பி. பண்ணாங்கல்ல, ஏவாள் பண்ணால, ஆதாம் ஏவாளை பண்ணா, ஏவாள் சர்ப்பத்தை பண்ணா. பிளேம் பண்றது ஈஸியா பிளேம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது ஏதாவது நீங்க ஷேர் பண்ணா பண்ணுங்க. நீங்க கத்துக்கிட்ட பாடம் இல்ல நீங்க ஏதாவது அடிஷனலா ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இது வந்து பளிச்சுன்னு பட்டுச்சு அப்படின்னா கூட ஏதாவது தான் ஷேர் பண்ணுங்க. We have 9 friends. 9 பேர். Anybody else? வேற யாராவது? ஞானவேல் கேட்டாரு, ஆனா அவர் லைன்ல இல்ல. ஆமாண்ணே, லைன் கொஞ்சம் கட் ஆயிடுச்சுண்ணே. சொல்லுங்க ஞானவேல். வாங்க 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 சொல்லுங்க. அண்ணே, இப்ப இது ஒரு ஃபன்னி கொஸ்டின் தான். என்னன்னா, இப்ப ஆதாம்ல இருந்து ஏவாள்ல இருந்து பூரா மேக்சிமம் டெஸ்ட்ல விழுந்து போயிடுறோம், இன்க்ளூடிங் மீ. இந்த டெஸ்டே இல்லாத காலமா இருந்தா அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காலமா இருக்கும் இல்லையா? இல்ல நீங்க டெஸ்ட் சொல்றீங்களா டெம்ப்டர் சொல்றீங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, சாத்தான் கொண்டது டெம்ப்ட், ஆண்டவர் பண்றது டெஸ்ட். ஆமா ஆமா. இதோ ரெண்டுமே இல்லாம இருந்தா எவ்வளவு அது பொற்காலமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறானே. உட்டோபியா, ஒரு ஒரு கன உலகத்தை பத்தி பேசிருந்தீங்க. பிராக்டிக்கல் ரியாலிட்டி எல்லாருக்கும் இருக்கும், எல்லா வயசுலயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும். இயேசுவுக்கே வந்துச்சு பாருங்களேன், மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல டெம்ப்டர் வந்துட்டான்ல, சோதனைக்காரன் வந்து சோதனை பண்ணான்ல, பட் ஆண்டவர் ஜெயிச்சார்ல. அதனால no one is beyond temptation தம்பி. ஓகே ஓகே ஓகே. ஆனா இதை மாத்திரம் மறந்துடாதீங்க தம்பி, மாத்திரம் எல்லாருமே God is faithful. தேவனோ உண்மையுள்ள உண்மையான வார்த்தை. அதனால உண்மையுள்ள தேவன் நம்மளை புரிஞ்சுக்கிறார். அதனாலதான் 1 யோவான்ல போட்டிருக்கு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு இந்த வார்த்தை போட்டு, அவர் உண்மையும், அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையும் நீதியும் உள்ளவர். He is just and faithful னு போட்டு discuss. சரியா? ஓகே, thank you. Thank you. So cling on to the faithfulness of God. சரிங்களா? தேவனுடைய உண்மையை நல்ல இறுக்கமா பிடிச்சிங்க. Okay. Shall we move on? இன்னும் ஒரு 2 வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாமா? 8:10 ஆயிடுச்சு. ஒரு 8:20க்குலாம் இன்னைக்கு முடிச்சிருவோம். ரைட். இப்ப என்ன பண்ணுவோம்? 14 and 15 மாத்திரம் பார்த்து, சரியா? 14 and 15. ஐசக் இருக்கா? ரைட், வெரி குட், தேங்க்யூ. 14 and 15 பார்த்து இன்னைக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். யாராவது இங்க சம்பவம் தெரியணும்னா அங்க போட்டிருக்கு பாருங்க, யாத்ராகமம் 20, 22, 23, லேவியராகமம் 19, 1-8 அவங்க எப்படி விக்கிரகாராதனை செஞ்சாங்கன்னு சொல்லி அதுல போட்டு, எல்லாம் மோஸ்ட்லி எக்ஸோடஸ்ல இருந்து வரும். சரியா? அதை நோட் பண்ணா பண்ணிட்டு அப்புறம் படிக்கும். ஓகே, இப்ப we move on to 14. 14 படிக்கலாமா? 14ஆம் வசனம் பாருங்க.
காட்டுங்க, மேல காட்டுங்க ஐசக். flee from idolatry. ஐசக், are you there? இருக்கீங்களா? ரைட், தேங்க்யூ 14. ஓகே, டயோப்பர் therefore சொல்லிட்டு இப்ப திருப்பி ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. எப்பெல்லாம் therefore வருதோ ஒரு கன்க்ளூஷன். அகாப்பெட்டாய், பிலவட், பிரியமானவர்களே. அகாப்பேனா லவ், அகாப்பெட்டஸ்னா பிலவட். ஆய் முடியறதுனால கிரீக் கிராமர் கத்தவங்களுக்கு தெரியும், ஆய் முடிஞ்சா ப்ளூரல், பிலவட். ஓகே, பிலவட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரியமானவர்களே. வெர்ப் எங்க வருது? ஃபியூகேச்சே. இந்த ஃபியூகேச்சே அதான் வெர்ப். சரியா? இதுல இருந்து வந்தாதான் ஃபியூஜிட்டிவ். ஃபியூஜிட்டிவ்னா ஓடுங்க, ரன்னு கிடையாது, ஃப்ளீனர். ஓகே, ஃப்ளீ, ஓடிடுங்க. இன்னொரு பிரசன்ட் இம்பரேட்டிவ் கால்ஸ் ஃபார் எ கான்ஸ்டன்ட் வே ஆஃப் லைஃப். ரெகுலரா, ஓகே, தொடர்ந்து. எங்க இருந்து ஓடுங்க? அப்போனா ஃப்ரம், எதுல இருந்து ஓடுங்க? அகாப்பற்றாய் மூவ் மை பிரதர்ஸ் ஃபியூகேச்சே. ஏங்க இது இம்பரேட்டிவ் கமாண்டுங்க. செய்யலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்கக்கூடாது, ஓடிடுங்க. எதுல இருந்து? அப்போ ஃப்ரம் டேஸ் எய்டோ லாட்ரியாஸ். கவனிச்சிங்களா? எய்டோலோ லாட்ரியாஸ். அந்த எய்டோல தான் ஐடல், ஐடால்ட்ரி. இதுல இருந்து வந்ததுதான் ஐடால்ட்ரி. ஓகே, ஐடோ லாட்ரியாஸ், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுதல். 14வது வசனம் ரொம்ப தெளிவா, நம்ம 15ஐயும் பார்த்துட்டு தமிழ்ல படிக்கலாம். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லி. அப்ப 13வது வசனம் வரைக்கும் ஒரு பார்ட். இப்ப 14ல இருந்து பவுல் எதை பத்தி பேச போறாருன்னா, விக்கிரகத்தை பத்தியும், விக்கிரகத்துக்கு படைக்கிறத பத்தியும், சாப்பிடுறத பத்தியும் பேச போறாரு. சரியா? 14ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் அதான் பேச போறாரு. அப்ப இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இது என்னப்பா கொரிந்து விசுவாசிகளுக்கு சொல்றாரு, நீங்க ஆச்சரியப்படலாம். அவங்கதான் எல்லா வரங்கள் பெற்றிருக்காங்களே, தீர்க்க தரிசன வரம், குணமளிக்க வரம், அந்நிய பாஷை பேசுற வரம். அவங்க எப்படி ஐடால்ட்ரிக்கு போவாங்க? நீங்க கொரிந்து கான்டெக்ஸ்ட போய் படிச்சு பாத்தீங்கன்னா, சில பேரு இன்னும் அந்த ஐடால்ட்ரிய விடாம போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடல்ஸ் டெம்பிள்ல போய் சாப்பிடுறது, அவங்களோட போய் அசோசியேட் பண்றது. ஐடல்ஸை ஒர்ஷிப் பண்ண மாட்டாங்க, அவங்களோட போய் ஐக்கியம் வச்சுக்கிறது, அங்கேயும் போய் சாப்பிடுறது, இங்கேயும் கம்யூன் எடுக்கிறது. இப்படி திருடுதல் நம்ம பண்ணிருந்தாங்க. சரியா? அதனால விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இனிமே நம்ம கீழே பாக்குற வசனங்கள்லாம் அதுக்கு தெளிவு கொடுக்கும். அது இந்த ஐடால்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? ரைட், 15 பார்க்கலாம். போஸ் ஆஸ் ஃப்ரோனிமாஸ், சென்சிபிள். ஓகே, கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் உங்களோட அறிவை வச்சு நான் பேசுறேன். ஐ ஸ்பீக் லெகோ. ஓகே, நான் கொஞ்சம் நிதானமா பேசுறேன். 15வது பவுல் என்ன சொல்றாரு? 14ல therefore beloved flee, இல்லைன்னா shun the worship of idols. I speak as to a sensible men. நான் கொஞ்சம் அறிவோட பேசுறேன். as, ஓகே, சென்சிபிள். அந்த ஃப்ரோனிமாய்ஸ் இருக்குல்ல, சென்சிபிள் ஒன்ஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமா பேசுறேன். ஐ ஸ்பீக், திருப்பியும் வெர்பு வருது பாருங்க, இம்பரேட்டிவ். ஜட்ஜ். எப்பா உங்களையே கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கப்பா, ஜட்ஜ் பண்ணி பாருங்கப்பா. whom I judge for yourself. உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பாக்குறீங்களா? ஓ ஃபேமி, நான் என்ன சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பாக்குறீங்க. இப்ப 15வது வசனம் சொல்லுது, இதுக்கு முன்னாடி சொன்னத 15வது வசனத்தை ரிப்பீட் பண்ணி, நான் கொஞ்சம் நிதானமா ஞானமா பேசுறேன், தயவு செய்து நான் சொல்றத நீங்களே நிதானிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை நிதானிக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். கொரிந்து விசுவாசிகளை போங்க, நீங்க யார் தெரியுமா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறாருப்பா. அவங்களையே நீங்க இது பண்ணலாம், நியாயம் தீர்க்கலாம், ஜட்ஜ் பண்ணலாம். அந்த கான்டெக்ட்ல தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானமும் அறிவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதான் பயன்படுத்தாம மாம்சத்திலே இருக்கீங்களாப்பா. நீங்களே நான் சொல்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பாக்குறீங்களா? வாசிங்க 14 and 15 வாசிங்க. தமிழ்ல 14, 15.
ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்கிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஓகே, இதோட நம்ம முடிச்சிடலாம். 15ஓட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம 16 ஆரம்பிக்கலாம். அப்ப நான் சொல்லுகிறத நீங்க நிதானிச்சு பாருங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் புத்திமான்னு நினைச்சு பேசுறேன். ஏன்? ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாரு, நிதானிக்கிற அறிவை கொடுத்திருக்கிறாரப்பா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கப்பா. போங்கப்பா, ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்கப்பா. அவருடைய ஞானம், அறிவு, புத்தி, நிதானம் உங்களுக்கு இருக்குப்பா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறீங்களா? உங்களை ஜட்ஜ் பண்ணி பாக்குறீங்களா? நிதானமா நிதானிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 16ல இருந்து எதை நிதானிக்கணும் அப்படின்னு சொல்லி எதை நிதானிச்சு பார்க்கணும்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் 16ல இருந்து பார்க்கலாம், சரியா? ஓகேவா? ஸோ இன்னைக்கு 15ஓட நம்ம ஸ்டார்ட். எனி கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ஜாப். நெக்ஸ்ட் வீக் டெஃபினட்டா நம்ம 7 to 8 வச்சு. ஓகே, ஹோப்ஃபுல்லி எக்ஸ்டெண்ட் ஆகாது. 7 to 8 ஜாப் பண்ணி முடிச்சிடலாமா? ஸோ எனக்கு கற்றுக்கிட்ட பாடத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்த்து, சரியா, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோமா அப்படிங்கிறதையும், ஏதாவது பாவத்தை நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம செஞ்சுட்டு இருக்கோமா, ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டு நம்மளே, ஓகே, நமக்கு வர சோதனைகளை நம்ம ஒண்ணு பாவ சோதனைகளை வெல்ல ஆண்டவர் உண்மையுள்ளவர், பலன் வாங்கிக்கிறோமா டெய்லி? Do we get strength and power from God? Isaac, you can show me. So, பாவ சோதனைகளை ஜெயிக்க, அதை மேற்கொள்ள ஆண்டவர் பலன் தாராரு, வழி கொடுக்கிறாரு. He will provide. ஆமா, even today he is willing to provide strength on way. சூழ்நிலை மோசமா இருக்குண்ணே, இடம் இப்படிதானே இருக்கு, அதான் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் God is faithful in strengthening us, in forgiving us, சரிங்களா, in understanding us when we go to the faithful God, accepting our sins. அததான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யல. அதுதான் ஒரு நாள்ல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதே கஷ்டம். 23,000 பேர் செத்துருக்காங்க பாருப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அதனால ஆண்டவர் நமக்கு வழி ஏற்பட்டு இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. பாவ சோதனைகளை மேற்கொள்ளவும், விசேஷமா நமக்கு வர பாடுகள், போராட்டங்கள், சவால்கள், வேலை செய்யற இடத்துல, வீட்டுல, சரியா, வெளியே, எதா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய உண்மையை தன்மை நம்பி அவர் நமக்கு அவற்றிலிருந்து வல்லமையும் ஞானத்தையும் வாங்கி தாராளமா, சரியா, மேற்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம்ம வேணா நம்ம மனுஷயத்துல சொல்லுவான, தாங்க முடியலன்னு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, அது மனுஷயத்துல நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு மேலேயும் நமக்கு தானி தந்து நம்ம தாங்கவும் தப்பிக்கவும் ஆண்டவர், சரிங்களா? அதனால இந்த ஒரு அப்ளிகேஷனை நாம வச்சுக்குவோம், தனிப்பட்ட முறையிலையும் குடும்பமாகவும் சபையாகவும். ஓகேவா? யாராவது ஒருத்தர் வாலண்டியர் பண்ணி ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, யாராவது ஒருத்தர் leaders in prayer, ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, 9 friends, யாராவது ஒருத்தர் அவங்க ஜாப் பண்ணுவாங்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுது கூட உங்களுடைய வார்த்தையை கேட்க உதவி செஞ்சு அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துல சோதனைகள் உண்டு, இந்த சோதனையில ஜெயிக்க எங்களுக்கு பலன் தருகிற தேவனுக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல விக்கிர ஆராதனை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிடிக்காத இந்த காரியங்களை நாங்கள் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நடத்தின ஆண்டவரே ஆசிரியரை நீ ஆசீர்வதித்து இன்னும் மேற்கொண்டு மீதி உள்ள பாடங்களை நாங்க நன்கு படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசிரியருக்கு வேண்டிய பலன் சுகத்தை நீர் கட்டளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Maria, for your friend, for your prayer. Thank you, God bless you. Okay, friends, thank you. Next week, Wednesday meet பண்ணுவோம் 7 o'clock. Bye bye.